வெல்கம் பேக் டு புது வீடியோ. பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கிட்டே இப்போ நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஒரு பிரெட் ஆம்லேட் போட்டு சாப்பிட்டோன்னா வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் இப்போ பிரெட் ஆம்லேட் போட போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கும் செஞ்சு காட்ட போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 2 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். ஒரு முட்டைக்கு ஒரு பிரெட்டு. இப்போ 2 முட்டைக்கு நான் 2 பிரெட் எடுத்திருக்கேன். 2 முட்டை எடுத்திருக்கேன். புதினா சட்னி, மயோனைஸ். இந்த மயோனைஸ் நாங்கள் வீட்டிலே ரெடி பண்ணது. தேவைக்கு உப்பு, தேவைக்கு மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். பட்டர் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இப்போ ஒவ்வொரு முட்டையாக நான் உடச்சி இந்த மாதிரி சேர்த்துக்க போகிறேன். இப்போ 2 முட்டையை நம்ம உடச்சி இப்போ சேர்த்தாச்சு. இப்போ மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு பீட்டரில் இப்போ நல்லா இதை பீட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் கை எடுக்காமல் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு சேர்த்தாச்சு. இப்போ திருப்பி ஒரு வாட்டி நம்ம பீட் பண்ணிக்கலாம். இப்போ பேனை ஸ்டவ்வில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் பட்டர் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். ப்ரெட்டை 2 பக்கமும் நல்லா இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. பீட் பண்ண முட்டை ப்ரெட்டில் 2 பக்கமும் சேரணும். இப்போ ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ் கழிச்சு நம்ம திருப்பிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ திருப்பி ஒரு 5 செகண்ட்ஸ் கழித்து திருப்பிடலாம். இப்போ ப்ரெட்டு பார்த்திங்கன்னா நல்லா டோஸ்ட் ஆகிருக்கு. இப்போ ஒரு ப்ரெட்டில் புதினா சட்னி சேர்த்துக்கலாம். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ மயோனைஸ் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் மயோனைஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மயோனைஸ்லாம் தடவி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் பேலன்ஸ் இருக்கிற அந்த ஆம்லேட்டை நீங்கள் இந்த மாதிரி மேலே போட்டுக்கோங்க. 4 பக்கமும் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஒரு 5 செகண்ட் விட்டுடலாம். லைட்டு ஹீட்லேயே வச்சு சமைங்க. அப்போ தான் தீயாது, இல்லைன்னா தீஞ்சிரும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஒரு 5 செகண்ட் வச்சு நம்ம திருப்பி எடுத்துடலாம். இப்போ நம்ம ப்ரெட் ஆம்லேட்டை சென்டரில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி பீஸ் போட்டுக்கலாம். இப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ நம்ம ப்ரெட் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. இது டீ கடையில் கொடுக்குற ஆம்லேட் மாதிரியே இருக்கும். மயோனைஸ்லாம் இதில் போட்டிருக்கோம். சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கா? இந்த மயோனைஸ் ரொம்ப அருமையாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. சாயங்கால நேரத்தில் மழை பெய்ய நேரத்தில் சாப்பிட்டோம்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி வீடியோ பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.